நான் திருப்பி சொல்கிறேன், எல்லா மொழியிலும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. நான் திருப்பி அதை ஆழமாக பதிவு செய்வதனுடைய நோக்கம் என்பது, ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் பிரதான மொழியாக, கட்டாய மொழியாக, தாய்மொழியாக தமிழ், விருப்ப மொழியாக, அலுவல் மொழியாக ஆங்கிலம், அதன் பிறகு மூன்றாவது மொழியாக விருப்ப மொழியாக அது ஹிந்தியோ, சமஸ்கிருதமோ அல்லது மலையாளமோ, பிரெஞ்சோ, சைனீஸோ கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும், அது சாதாரண குடித்தொழிலாளி மனுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா வாதம். இதே மாதிரியான வாய்ப்பு உத்தரப்பிரதேசத்திலையும், பீகார்லையும், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தமிழையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு கேவிஎஸ் மட்டும், நீங்க கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மட்டும் இதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுமா? ஒரு விஷயம், தெளிவான விஷயம். எங்கள் பிஜேபியினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது தலைவர் ஸ்ரீ குருஜி கோல்வல்கர் அவருடைய முழு முக்கியமான நோக்கமே தாய் வழி கல்வியில் தான் ஒரு குழந்தைக்கு பாடம் கொடுத்து கொடுக்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் முதல் முக்கியமான விஷயம் சொல்லிடுறார். ஆகையினால தாய்மொழி வழியில் கல்வி கற்பதை கூட நம்ம இன்னமும் தமிழ்நாட்டில் தமிழை பேசாமல் தமிழை அனைத்து பேருக்கும் கொண்டு போகிறதுக்கான முயற்சி நம்ம முதல்ல எடுப்போம். தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்போம், தமிழாக வளர்க்குறதுக்கான முயற்சி எடுப்போம் முதல்ல. அப்புறம் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், நம்மளும் சேர்ந்து போராடுவோம். தமிழ் இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் கொண்டு போகணும்னு அதுக்கு நாங்களும் தயார். நீங்க போராடுற இடத்துல இல்லை, இப்போ நாங்களும் தயார். தமிழனா, நான் ஒரு தமிழனா, போராட்டத்துக்கு ஒண்ணு நினைப்பேன். ஆனா இது வரைக்கும் நடந்த போராட்டத்தினுடைய வடிவே வேற. ஒரே ஒரு விஷயம், சட்டத்தை எரிச்சோன்னு சொல்லி அது சட்டத்தை எரிச்சோன்னு ஏத்துக்க கூட தயாராக இல்லாம நான் நகல் அந்த பேப்பரை தான் கொளுத்துறேன்னு சொன்னதுதான் இந்த போராட்டத்தினுடைய வீரம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு அந்த அரசியல் எல்லாம் மொழி சார்ந்த மொழியை வைத்து அரசியல் மொழி சார்ந்து மொழியை வைத்து அரசியல் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு சூரிய நமஸ்காரம் வழக்கொழிந்த மொழியில ஏன் பேசுறீங்க? வழக்கொழிந்து போச்சு. 14,000 பேர். ஆமா, சூரிய நமஸ்காரம் பண்ணா பச்சை தமிழ். 14,136 இன்றைக்கு தேவை இளைஞருடைய முன்னேற்றம், அவருடைய வாழ்க்கை. ஆகையினால இந்த மாதிரி வெற்று கோஷம் எடுபடாது. இன்றைக்கு முன்னேற்றம் சார்ந்த அரசியல் மட்டும்தான் எடுபடும். அதுதான் இன்றைய இளைஞர்கள் நோக்கிதான் பிஜேபி போராடுகிறது. அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமா போராடும். வெற்று அரசியல் முடிந்து போன இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அரசியல் முடிந்து போன அரசியல் மொழியை வைத்து வியாபாரம் பண்ணுவது செத்து போன விஷயம். இல்ல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்ல, அரசியல் சட்டத்தை கொளுத்துறேன் சொல்ல கூட முடியல, பேப்பரை கொளுத்துறேன்னு சொன்னாங்க. அதுதான் யார் சொன்னாங்க? எனக்கு ஒரு வாய்ப்பு, நாங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கவே இல்லைன்னு சொல்லி வாஜ்பாய் எழுதி கொடுத்ததாக சொல்லி ஒரு விமர்சனம். இப்ப கலைஞருடைய அறிக்கை மீது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வு ஊட்டியதும் ஒழுங்குபடுத்தியதும் எல்லாவற்றிலும் திமுகவுடைய பங்கை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் திமுகவினுடைய மொழிக் கொள்கையில் இருக்கிற அந்த குறைபாடு, ஊனம் இந்த அறிக்கையிலும் சேர்ந்து வெளிப்படுகிறோம். ஒன்று, இது அவ்வப்போது எழுகிற பிரச்சனை அல்ல, இந்திய அரசமைப்பு தொடர்பானது, அந்த எதிர்ப்பை தொடரணும். இரண்டாவது, நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், பாலாஜி வெங்கட்ராமன் கேட்டார், நீங்கள் தான் நேருவியை ஒத்துக்கிட்டீங்களே, நேரு உறுதிமொழியை, அப்போனா இந்தியா ஒத்துக்கிட்டது தானேன்னு கேட்டார். நியாயமான கேள்வி. ஏனென்றால் நேரு உறுதிமொழி என்பதனுடைய பொருளே இந்தி நிரந்தர ஆட்சி மொழி, தற்காலிகமாக ஆங்கிலம் தொடர்வது, பிறகு எல்லோரும் இந்தியை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஆங்கிலத்தை உற்றுவது என்பதுதான். இதில் தமிழுக்கோ மற்ற தேசிய மொழிகளுக்கோ இடமே இல்லை. அதனால்தான் மொழி திணிப்பை தடுப்பது என்பதன் பெயரால் நேரு கொடுத்த உறுதிமொழி ஒரு மோசடி உறுதிமொழி இல்லை. தெளிவாக இந்த செய்தியை நேரு அன்றைய கல்வித்துறை அமைச்சர் அபுல் கலாமுக்கு கடிதத்திலே, தயவு செய்து நீங்க தேசிய மொழிகளை எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆங்கிலத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க. வேண்டான்னு சொன்னீங்கன்னா எல்லா மொழிகளும் ஆட்சி மொழிகளா மாறிடும். அது தடுக்கிறதுக்கான ஒரு கருவிதான் ஆங்கிலம். இப்போதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மொழி கொள்கையில் நேரு உறுதிமொழி மோசடி என்பதை உணரணும். நிறைவு செய்யலாம். 4 பேரும் எங்களோடு தொடர்ச்சியான பணிகளுக்கு மட்டும் இணைந்தீர்கள். மிக நன்றி. 4 பேருக்கும் ஏதோ ஒரு இடத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கான ஒரு முயற்சியாக இந்த மொழிகள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற வாதம் உள்ளபடியே ஏற்புடையது. அந்த விதத்திலே தமிழகத்தில் இருந்து வடமாநிலங்களுக்கு வேலை தேடி செல்லக்கூடிய இளைஞர்கள் எளிதில் பேசுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஹிந்தியை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உள்ளது. அதே அளவிற்கு இன்றைக்கு இங்கே பாப்கார்ன் விற்கிறவர்களிருந்து இன்னைக்கு குல்ஃபேஸ் விற்கிறவர்கள் வரை அத்தனை பேரும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கட்டிட வேலை உள்ளிட்ட எல்லா வேலைகளுக்கும் வடமாநிலத்தவர்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிரத்திலும் தமிழையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது என்பதையே காலம் உணர்த்துகிறது. அதையே நாமும் நினைவுபடுத்தி நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்கள் கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.